அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சபை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் சென்னிருப்பம் முதல்நிலை ஊராட்சி. எங்கள் ஊராட்சியில் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தாமல் திருமண மண்டபங்கள் இயங்கி வருகிறது என்பது சம்பந்தமாக முதலமைச்சர் உதவி மையத்திற்கும் மற்றும் பூவிருந்தவல்லி வட்டாட்சியர் அவர்களுக்கும் புகார் தெரிவிச்சிருந்தேன். முதலமைச்சர் உதவி மையத்திற்கு புகார் தெரிவித்ததின் பேரில் பூவிருந்தவல்லி சென்னிருப்பம் போக்குவரத்து காவல்துறை சார்ந்தவர்கள் என்னை அழைத்து இது சம்பந்தமாக விசாரித்ததின் பேரில் சென்னிருப்பத்தில் உள்ள அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபம், கஸ்தூரி மகால் திருமண மண்டபம், 2 திருமண மண்டபமும் பார்க்கிங் வசதி இல்லாமல் இயங்கி வருகிறது என்று நேரில் சென்று அவர்களிடம் தெரிவித்தேன். தெரிவித்தது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வர சொல்லியிருந்தாங்க. சென்னிருப்பத்தில் உள்ள அந்த சவிதா பல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்களா, டென்டல், அது எதிர்க்க தான் இருக்குது போக்குவரத்து துறை சார்ந்த காவல் நிலையம். அவங்க என்ன 7ஆம் தேதிக்கு, இந்த மாதம் 7ஆம் தேதி என்னை கூப்பிட்டாங்க. நேரில் போனேன். நான் நேரில் சென்றது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னை அவங்க வண்டியிலே உட்கார வச்சு திருமண மண்டபத்துக்கு அழைச்சி சொன்னாங்க. நீங்கள் வண்டியிலே உட்காருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி உட்காந்துருந்தேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்தூரி மகால் திருமண மண்டபம் மேனேஜர் மட்டும் இருந்தார். அவர் நேரில் சேர்ந்து இது சம்மந்தமாக விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபம் மேனேஜர் இல்லை, ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன பேசுனாலும் என்ன தெரியல. அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபத்தை சார்ந்தவங்கள்ட்ட நேற்று வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மகால் திருமண மண்டபம் மேனேஜரை மட்டும் அழைத்து அவர்களிடம் நேராக ஆய்வாளர்கள்லாம் வந்து கஸ்தூரி மகால் திருமண மண்டபத்தில் வந்து விசாரித்திருக்காங்க. விசாரணையின் பேரில் பூவிருந்தவல்லி காவல் நிலையத்திற்கும் கஸ்தூரி மகால் மேனேஜரை வர வச்சு அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. அப்போ அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபத்தின் மேனேஜர் என்ன ஆனாங்க? அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபத்தை சார்ந்தவங்க ஏன் வரலை? அவங்கள மட்டும் ஏன் அழைத்து விசாரிக்கலை அப்படின்னு தெரியல. ஆனால் நான் நேராக ஃபோன் பண்ணி விசாரித்ததில் அந்த காவல்துறை சார்ந்தவங்க சொன்னாங்க, ஐயா 2 பேரையும் வந்து பூவிருந்தவல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் விசாரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிவித்தாங்க. சரிங்க ஐயான்னு கேட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிய வருது என்னென்னா, அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபத்தை சார்ந்தவர்கள் யாரையும் அழைத்தும் நேரில் திருமண மண்டபத்திற்கு சென்றும் விசாரணை நடத்தவில்லை என்பது இதன் மூலம் தெரிவிக்கிறேன். எனக்கும் வந்து எனக்கு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, அக்னிமுத்தம்மாள் திருமண மண்டபத்துக்கு யாரும் போகலை. கஸ்தூரி மகாலை மட்டும் குறி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? விரைவில் இதற்குண்டான காரணத்தை ஆய்வு செய்து தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.